Hi guys, welcome to Vlogs by Priyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு டே 2 in மலேசியா. காலையில 7 o'clock நாங்க வந்து ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்மளோட ஐட்டினரியில நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு லொக்கேஷன். இன்னைக்கு தான் வந்து அதுக்கு டைம் வந்துருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி போகலாம், இங்கேருந்து எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் கோலாலம்பூர் சிட்டி சென்டர் ஹோட்டல்லேருந்து இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மெட்ரோ மோனோ ரயில்ஸ் இதில் தான் போகிறோம். அப்படியே நீங்களும் எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு அப்படியே அதிகாலை 5:30 மணி மாதிரி இருக்கும். பட் வெறும் மணி வந்து 7:51 ஆகுது. ஸோ 5:30 மணி மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்து லேட்டா இருட்டுதுங்க. இங்க வந்து லேட்டா இருட்டுது. அதே மாதிரி விடியறது கூட கொஞ்சம் லேட்டா இருக்கு. மேபி அது இந்த சீசன் அது மாதிரி இருக்கலாம். இதே வந்து நம்ம சென்னையில இருந்தோம்னா இப்ப மணி வந்து ஒரு 5, 5:15, 5:30 சொல்லலாம். பட் இங்க வந்து ஆல்ரெடி நம்ம 7:45 இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி பிளான் படி வந்து நாங்கள் 7:45 கிளம்பணும். ஒரு 5 minutes லேட் தான். ஸோ நம்ம வந்து ஒர்க் அப் பண்ணுற மாதிரி சீக்கிரமாக மெட்ரோ ஏறி இப்போ நான் வந்து கிளம்பிடலாம். எதுக்கு அப்படின்னா பட்டு கேவ்ஸில் வந்து செம க்ரௌட் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்ல பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுக்கணும், வீடியோலாம் எடுக்கணும். கொஞ்சம் ஏர்லியாக இங்கேன்னு கிடையாது, எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லையும் எல்லா ஊர்லேயும் இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம்னா நல்ல பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற நம்ம மோனோ ரயில் ஸ்டேஷன் இது ராஜசோழன். ஸோ நேற்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று ஐட்டினரிலையும் நம்ம இதை தான் இந்த மோனோ ரயில் தான் எடுக்கிறதா பிளான் இருந்தது. பட் நேற்று நம்ம நடந்து போயிட்டோம்ல. இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக மோனோ ரயில் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா பட்டு கேவ்ஸ் இங்கேருந்து கொஞ்சம் தூரம். எவ்வளோ 10 kilometers, 10 கிலோமீட்டர் வருதுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பட்டு கேவ்ஸ் போகணும்னா இந்த மிஷினில் தான் வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். வேணா உங்களுக்கு இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம். கேஎல் மோனோ ரயில் லைன் இங்கேருந்து கேஎல் சென்ட்ரலா? கேஎல் சென்ட்ரலுக்கு தான் போகிறோம். இதில் எது கேஎல் சென்ட்ரல்? இதுவாக தான் இருக்கும் கேஎல் சென்ட்ரல். சென்ட்ரல். கேஎல் சென்ட்ரலுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கிறோம். குவான்டிட்டி போட்டுக்கோம். 2 டிக்கெட் எடுக்கிறோம். 5.40 ரிங்கெட்ஸ் வருது. சேஞ்ச் வருமா? அது வருது. ப்ளீஸ் கலெக்ட் யுவர் ரெசிப்ட் அண்ட் சேஞ்ச். 50 ரூபா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அக்செப்ட் இல்லை. 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா, அப்புறம் அந்த சில்லறைகள்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து 6 rupees போடுறோம். 6 ரிங்கெட்ஸ் எங்க இன்சர்ட் பண்ணோம்? இன்சர்ட் பேங்க் நோட்ஸ் ஹியர். இன்சர்ட் பேங்க் நோட்ஸ் இங்க ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணு. ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டாக தாங்க இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. டிக்கெட் இங்கே வந்துருச்சு. 2 காயின்ஸ் அண்ட் பேலன்ஸ் சேஞ்சும் அதுவே நமக்கு கொடுத்துருச்சு. இங்க பாருங்க, இந்த காயினை வந்து நம்ம மெட்ரோ மாதிரி காயினை வச்சுட்டு போயிடணும். நம்ம இப்போ போகிறது கேஎல் சென்ட்ரலுங்க. ஸோ கேஎல் சென்ட்ரல் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கீழே இறங்கணும். முடிச்சுட்டு காயின் இங்கே வந்து போட்டுட்டு இல்லை, காமிச்சிட்டு அந்த சென்சாரில் கீழே அப்படியே இறங்கி வரணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஏறினோடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நீங்க காட்டுது பாருங்க. திரும்ப மேலே ஏறணும். நம்ம ட்ரெயின் தான் இங்க
காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து இன்னும் 8 நிமிஷத்துல வருதா. ஸோ வெயிட் பண்ணுவோமா? எப்போ வரணும்டா? இன்னும் 8 மினிட்ஸ்ல வருது. 8 மினிட்ஸ். இந்த காயின் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதாங்க மோனோ ரயிலுடைய அந்த ட்ராக்கு. அதாவது கீழே ஒரு ரிமூவ் இருக்குல்ல, அதுதாங்க அதோட ட்ராக்கு. ஸோ ட்ரெயின் வந்து இப்படி இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வருது பாருங்க, தெரியுதுங்களா? 3 பெட்டி தாங்க இருக்கு அதுல. 4 பெட்டி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்திருக்கிற ஸ்டேஷன் நேம் வந்து மகாராஜா லேலா, தெரியுதுங்களா? ஸோ நம்ம தமிழுடைய எசன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை? அதை நினைச்சு அப்பப்போ நம்ம பெருமைப்பட்டுக்கோம். ஓகேங்க, வந்துட்டோங்க கேஎல் சென்ட்ரல். இப்போ இறங்கிடுவோம் கீழே. ஸோ எக்ஸிட் ஆகும்போது காயின் உள்ள போட்டுருணுங்க, தெரியுதுங்களா? காயினை இந்த இதில் உள்ள போட்டோன்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஓப்பன், எக்ஸிட். ஓகே, இப்போ நம்ம அங்கேருந்து கீழே இறங்கணும்ல. கீழே இறங்காமல் அதே பிளாட்ஃபார்ம்லேயே வந்தோம்னா அது அவுட் வந்துட்டு கேடிஎம் கொம்யூட்டர். அது வந்து இப்போ நம்ம வந்தது வந்து ஒரு மோனோ ரயில். அது வந்து இப்போ நம்ம போகிறது வந்து கொம்யூட்டர்ன்றது வந்து மெட்ரோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸு கேடிஎம் கொம்யூட்டருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் லெவல் போகணுமா? நம்ம வந்து கிரவுண்டில் இருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவல் போகணும். மேலே போட்டு பாருங்க, இந்த பக்கம் போகணும், லெஃப்ட். இதுவும் மால் மாதிரி தாங்க இருக்கு. மால்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஸோ எல்டிஆர் கேஎல்ஐ எக்ஸ்பிரஸ், கேடிஎம், எம்டிஆர்லாம் வந்து இந்த பக்கம் போகணும். ஸோ நான் நினைக்கிறேன் எம்டிஆர் அப்படின்றது வந்து மோனோ ரயில், கம்யூட்டர் அப்படின்றது வந்து மெட்ரோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். அண்ட் கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ் சொன்னோம்ல, நம்ம ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கான அந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். ஓ, இன்டர்சிட்டி போகிற ட்ரெயின்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே ஏறுற மாதிரி இருக்குங்க. அதாங்க நம்மளுடைய ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து இறங்கியிருப்போம். ஸோ இது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் மாதிரி தான். நம்ம இங்கே வந்து ஏறிடலாம். அது போட்டிருக்காங்க கேடிஎம் கொம்யூட்டர். ஓகேங்க, இங்கே பாருங்க கேடிஎம் கொம்யூட்டர்னு ஒரு டிக்கெட் ஸ்டேஷன் இருக்கு. சாரி, ஸ்டேஷன் பாருங்க, கேடிஎம் கொம்யூட்டர்னு டிக்கெட் கவுண்டர் இருக்கு. டிக்கெட் வாங்கியாச்சு. பெர் ஹெட் வந்து 2.60 ஆரமாயிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. அண்டு நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. காயின் மாதிரி இது டிக்கெட்டு நமக்கு கியூஆர் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 கீழே போகணும். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம இங்கே டிக்கெட் எடுக்கும்போது அங்கெல்லாம் வந்து நமக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணாங்க. இங்கே கேஷ் இல்லையா, ஒன்லி கார்டு அப்படின்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு கொண்டு வந்துருங்க. இங்கே வந்து கேஷ் அக்செப்ட் பண்ணலை. இங்கே பாருங்க, பட்டு கேவ்ஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, பட்டு கேவ்ஸ். தெரியுதுங்களா? அது கொஞ்சம் கிளாராக இருக்கு. பட்டு கேவ்ஸ்.
பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க. இந்த ஹாரி பாட்டர்ல எல்லாம் வரும்ல, நம்ம ஜஸ்ட் ஆட் மேஜிக்னு ஒரு இது பார்த்தோம்ல, அதுல கூட இந்த மாதிரி தான் வரும். பயங்கரமா இருக்கு. இது வந்து அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க தெரியுதுங்களாங்க, ஸ்கேல் சென்ட்ரல் ஸ்டேஷன் ப்ளீஸ் ஸ்கேன் திஸ் கோட். இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு அடுத்த ட்ரெயின் இங்கே எப்போ வருது, ட்ரெயினுடைய ஸ்கெடியூல்லாம் வந்து நமக்கு காட்டுறாங்க. இப்போ நான் வந்து கோடு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். பட் என்னன்னா பட்டு கேவ்ஸ்க்கு வந்து ஒரு அரை மணி நேரம் காட்டுது. ஸோ ஐ கெஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து பட்டு கேவ்ஸ்க்கு வந்து ட்ரெயின் இருக்குன்னு ஷுவராக தெரியல. இப்போதைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, 9:15 வருதுங்க பட்டு கேவ்ஸோடையது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் ஆன் டைமுக்கு வருது 9:15. ஸோ உங்களுக்கு இந்த போர்டில் கூட உங்களுக்கு வந்து டைமிங்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைமிங் பற்றிலாம் பெருசாக யோசிக்க வேணாம். அதில் ஸ்கேன் பண்ணும்போது அரை மணி நேரம் காமிச்சுது. பட் இப்போது 9:16 தான் காட்டுது. வந்துடும். இப்போது நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. டைம் வந்து கரெக்டாக 9:18, 2 மினிட்ஸ் லேட்டு. பட் வந்துருச்சு. அதுக்குள்ளே கூட்டமும் வந்துருச்சுங்க. நம்ம வரும்போது யாரும் இல்லாமல் காலியாக கிடந்துச்சு, கூட்டமும் வந்துருச்சு. வந்தீங்கன்னா கடகடன்னு உள்ள வந்து உட்காந்துருக்கேன். பயங்கர கூட்டமா இருக்கு. கொம்முட்டர் அப்படின்றது வந்து நம்மளுடைய மெட்ரோ ரயில் மாதிரி தான். எக்ஸாக்டா அப்படியே நம்ம மெட்ரோ ரயில் மாதிரி தான் இருக்கு. இங்கேருந்து எவ்வளோ நேரம்? இங்கேருந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் ஆகும். நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டாப்பு பட்டு கேவ்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டாப் இருக்குங்க. வந்துட்டோங்க பட்டு கேவ்ஸ். அதுக்குன்னே தனியாக ஸ்டாப் இருக்கு. பட்டு கேவ்ஸ் அந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டோம். ஸோ நீங்கள் அப்படியே அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணால் போதும். இறங்கின உடனே அங்கே பாருங்க மேலே போகிற வழி இருக்கு. அப்படியே வெளில போய் இறங்கிடலாம். திரும்ப டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம ஆட்களுடைய கடைகள்லாம் இருக்கு. ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நீஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி போடணும். அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து ஷோல்டர் கவர் பண்ணி நீஸ் கவர் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே நிறையா குரங்குகள்லாம் இருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை கையிலலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அதுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பிலாங்கிங்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்நாச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் நீங்கள் பாருங்க நியர்பையில் உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. இங்கே வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ஸ் தான் இருக்குது பாருங்க. பானிபூரி அண்ட் ட்ரெஸ் கோட்லாம் இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா கூட இங்கே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ப்ராப்பராக போட்டு வரலாம்னா கூட ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இது பனானாஸ் வந்து மங்கீஸ்க்கு நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணணும்னா இங்கே வாங்கிக்கலாம். பயங்கரமாக இருக்குல்ல. ஆனாங்க இங்கே வந்து இந்த குட்டி மங்கீஸ்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர நாட்டியாக இருக்கும் போல இருக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மயில் சத்தம் கேட்குது. மயில் கூட இங்கே வச்சிருக்காங்க கேஜில். நம்ம அந்த பக்கம் போக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க கருடன் பயங்கரமா பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலி அந்த மலைங்களுக்கு நடுவுல தாங்க இந்த கோயிலே இருக்கு. பயங்கரமா இருக்கு.
இங்க பாருங்க, வந்துட்டு ஃபியூ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். பட் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை? காலைல வந்துருங்க, ஒரு 7:30 8 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வாங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நல்லா எடுக்கலாம், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பட்டு கேவ்ஸ்னு இருக்குல்ல. மேலே போவோமா? இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தீனி இவங்க போடுறாங்க, தனியாவே போடுறாங்க. ஸோ அதை வந்து போட்டு அதை வந்து பறக்க விட்டு வீடியோலாம் எடுத்துக்கிறாங்க. மேலே போகலாம், ஸ்டெப்ஸ் ஏறுவோம். கிட்டத்தட்ட ஒரு 272 ஸ்டெப்ஸ் தான், அதான் பார்த்தேன். போவோமா? யூஸ்வலாங்க இங்கே வந்து மேலே ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போது இந்த மங்கீஸ்லாம் நிறையா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பட் ஸ்டெப்ஸில் இப்போ நம்ம வந்த வரைக்கும் மங்கீஸ் பார்க்கல. வந்த வரைக்கும் மங்கீஸ் எதுவும் பார்க்கல. ஒரே தண்ணியா இருக்கு. அது என்னங்க இந்த வருதுன்னு பார்த்தா மேல இந்த கேவ்ஸ் இதுல இருந்து ஊத்துதுங்க. ஸோ இங்க கடைகள்லாம் இருக்கு, சாமிக்கு பூஜை பண்றது அதெல்லாம் வேணும்னா இங்க வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ சொவீனியர் ஷாப்புங்க இது. ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். இங்கே ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு சந்நிதி மாதிரி இருக்கு. உள்ள போயிட்டு வருவோமா? சரி ஓகேங்க. சரி ஓகேங்க, நாங்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம். ஓகேங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பக்கம் அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, நம்ம அங்கேயும் மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளில விடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. இதுக்கு மேலே ஷூஸ் நாட் அலவுடு. ஸோ ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த தண்ணிலாம் பாருங்க, கேவ்ஸ்லேருந்தே கொட்டு வச்சு பேஞ்ச மழைனால நினைக்கிறேன். அதான் அதுக்குள்ள மட்டும்தான் ஸ்லிப்பர்ஸ் நாட் அலவுடு, இங்கே போட்டு வரலாம். பயங்கரமா இருக்குங்க. பாருங்க, வயசானவங்கலாம் வந்துட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டம், அவங்க இதுல ஏறி வந்திருக்காங்கன்றதே பெரிய விஷயங்க. வேற லெவலுங்க இது. அப்பா, இந்த இடமே பார்க்கறதுக்கு பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்குங்க. ஆனா ஒரு கோயில். இங்க உள்ள சந்நிதி. நான் இதுக்கு மேல வீடியோ எடுக்கல, முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுறேன். ஓகே, இங்க பாருங்க, எல்லாம் குரங்கு எல்லாம் அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. குட்டீஸ்லாம் பயங்கர நாட்டியா இருக்குங்க கண்டிப்பா. ஸோ உங்களுடைய பிலாங்கிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்.
இங்கே மேலே இருந்தவர் வந்து முருகர் தாங்க, வள்ளி தேவனையோட இருக்கிறவரா. ஸோ இதுவும் நல்லா இருந்தது. நீங்கள் வரும்போது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உள்ளே ஃபோன் அலோவ் பண்ணாங்க, பட் நான் எடுக்கலை. அண்டு ஸ்டெப்ஸில் இறங்கும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஆமாம், கேவ்ஸ் தானே இது, அதான் பட்டு கேவ்ஸ். ஆக்சுவலி கண்டிப்பாக கிடையாது, மேன்மேடாக இருக்க வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்குங்க சொவேனியர் ஷாப்ஸ். இது இங்கே பாரு, இது வந்து விசிறி தானே, இது மயில் இல்லை சார், ரெக்கல் சார் விசிறி. பட் இது செராமிக், இது வேண்டாம். செராமிக் வேண்டாம், செராமிக் இல்லாமல் இருந்தால் பாருங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேக்னெட்ஸ்லாம் வந்து 8,000, 3 வாங்கினா 20,000. பட் நான் யூஸ்வலாக இந்த மாதிரி மேக்னெட்ஸ் வாங்க மாட்டேன், செராமிக்கு. சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜு திறக்கும் போது நான் விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் உடஞ்சிரும். இதெல்லாம் என்னது, இதுவுமே செராமிக்கா? பாருங்க, ஃபுல்லாக முருகனுடைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, மயில் ரெக்கை பஞ்சு ஒரு 10 ரெக்கை இருக்கும், 10,000. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. இது நல்லா இருக்கு, ஆனால் பார்க்க சூப்பருங்க, நல்லா இருக்கா? 10 ரிங்கெட்ஸுங்க. இது வந்து அதுவே நீங்கள் 3 பீஸ் வாங்கினீங்கன்னா 25 ரிங்கெட்ஸ். எது வேணாலும் மிக்ஸ்டாக வாங்கிக்கலாம். அந்த பக்கம் கூட ஏதோ இருந்தது இல்லை, ஏதோ மேஜிக்கல் ஸ்னோவா ஏதோ ஒன்று பார்த்தோம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுக்கு வந்து ஒரு ½ டே வந்து டெடிகேட் பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும். 1 hour பிளான் பண்ணோம், சுத்தமாக அதுக்கெல்லாம் பத்தாது. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும், சாமி கும்பிடணும். ஸோ கண்டிப்பாக 1 hourலாம் பத்தாது, ஒரு ½ டே டெடிகேட் பண்ணிவிடுங்க. மிடிலு ஓரம்லாம் இல்லை, அங்கே பாரு குட்டி சோடி வருது பாரு. இல்லை அதுக்கு சாப்பாடு இருந்தால் அது வாங்கிட்டு ஓடும், அவ்வளோதான், பயப்பட வேண்டாம். அது ரொம்ப குட்டீஸ் எல்லாம் இருக்குது இல்லை அங்கே பாருங்க எவ்வளோ நாட்டியாக ஓடுதுங்க. நீங்கள் ஃபுட்லாம் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா சொன்ன மாதிரி தான், உங்களுடைய பிலாங்கிங்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. அங்கே தெரியுதுங்களா, அவர் உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே த்ரோடியர் பாருங்க, எல்லாம் வாங்கிட்டு ஓடுறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு செருப்பு அனாதையே கட்டி விட்டு வந்துருக்கோம், அதை போய் மீட்டுட்டு வந்துடலாம். ஓகே, முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இங்கே இன்னொரு கோயில் இருக்கு, இதுவுமே பெரிய கோயிலுங்க. உள்ள ஃபுல்லா முருகர், ஒவ்வொரு முருகர் சிலைகளும் இருக்கு. திருச்செந்தூர், திருத்தணி. அதே மாதிரி மேலே போனீங்கன்னா மேலே வந்து சிவனுடைய சன்னிதானம் இருக்கு. இது வந்து கேவ் என்ட்ரன்ஸ் ஆகுது. இது வந்து பெய்டு. இது நான் போல, நீங்க போறீங்கன்னா 5 ரிங்கெட்ஸ் வருது. நீங்க எல்லாம் வந்து சொவீனியர்ஸ். இல்லை ட்ரெண்ட்ல சாங் ஓடிட்டு இருக்குது, கேக்குதுங்களா? சுல்தானி சாங் ஓடுது. அந்த பக்கம் வந்து ராமாயணம் டெம்பிள் இருக்கான், அதை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோமா. ஸோ இங்கே வந்து பானிபூரி, இந்த மாதிரி கட் ஃப்ரூட்ஸு, பாஸ்போர்ட், ஸோ அந்த மாதிரி கப்ஸ்லாம் வந்து 5 ரிங்கெட்ஸ் ஆக. ஓகே, பிக் இருக்குங்களா? 5 ரிங்கெட்ஸுங்க இது. நல்லா இருக்கா? அதாவது ஓவர் புளிப்புலாம் இல்லை, டீசெண்டான ஸ்வீட் இருக்கு. டூரிஸ்ட்டு
உங்களுடைய பார்க்கிங் ஏரியாஸ்லாம் இங்கே இருக்குங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இங்கே பக்கத்தில் கேட் நம்பர் 3 இருக்குது. அங்கே தான் வந்து காரோடைய பிக்கப் ட்ராப் எல்லாமே நடக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 நாள் தேவைப்படுங்க இந்த ஃபுல் இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு. சாமி கும்பிட்டாச்சுங்க. இது வந்து பெருமாள் இல்லை, பெருமாள் ராமாயணம் இனிமேல் தான். ஒரே குரங்குங்க ஃபுல்லாக சுற்றி, பயங்கர சேட்டை எல்லாம். நல்லா இருக்கு, பட் அதே சமயம் பயமாகவும் இருக்கு. இவங்களாம் ஒரே பயம், கையை காட்டாத. ஓகேங்க, இங்கே பாருங்க, இதான் ராமாயணம் டெம்பிள் நினைக்கிறேன். ஸோ இத்துடன் விடை பெற்றுக்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கேவ் எப்படி இருந்ததுங்க? உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக திரும்ப பிளான் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வெல்கம் சார். வெல்கம் மஜிஸ்னா சார். அண்ட் அகைன் ரிட்டர்ன் அதே பேட்டர்ன் தாங்க. திரும்ப கம்ப்யூட்டர் ட்ரெயின். ஆக்சுவலாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் போனோம். ஆனால் மணி வந்து இப்போ வந்து 1:40 தாங்க ஆகுது. எங்களுக்கு ட்ரெயின் வந்து 2:30 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம முருகன் இருக்கார்ல, அப்படியே பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துருக்கோம். திவ்யாஸ் நிறைய தமிழ்லேயே இது பாருங்க. ஸோ இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது சாப்பிட்டுட்டு 2:30க்குள்ளே நம்ம போயிடலாம். நம்பர் 15 ராணி விலாஸ். நல்லா க்ரௌடடாக தாங்க இருக்கு. நம்ம அப்படியே அந்த கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம். அமுதா ரெஸ்டாரண்ட். ஃபுல்லாக சொவெனியர் ஷாப்புங்க. இது ஒரு பெரிய ஏரியா. இன்னும் கூட இங்கெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ராணி விலாஸ்குள்ள வரோம். பட் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ராணி விலாஸ் பயங்கரமாக இருக்கு. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ராணி ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜிடேரியன் போட்டிருக்கு.
ஆனால் இங்கே வந்து இதை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேங்க. சிக்கன், மீன், மட்டன் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். பட்டு மெனுவில் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், லன்ச்சு வெஜ்ஜு ஃபிஷ்ஷுங்க. வெஜ்ஜு ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு சிக்கன், வெஜ்ஜு மட்டனா எல்லாம் சோயாவில் ரெடி பண்ணுறாங்க. இதான் காஸ்ட்டு. நாங்கள் வந்து ஒரு பனானா லீஃப் லிமிட்டட் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு வெஜ்ஜு ஃபிஷ்ஷு சொல்லியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இது எல்லாமே இருக்குங்க. இதாங்க பனானா லீஃப். இது சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. இது கம்ப்ளீட் சோயாவில் பண்ணிக்கிறது. ஓகேங்க, சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன். ஓகே, சாப்பிட்டோம். ஆமாம், மழை வேற தூருது. மணி வந்து 2:10 ஆகுது. 2:25க்கு நமக்கு அந்த ட்ரெயின் வந்துடும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம். ஃபுட்டு வந்து ஆவரேஜாக இருந்ததுங்க. வாழையில் சாப்பாடு வந்து அது ஓகேவாக இருந்தது. நான் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. பட் ஃப்ரைட் ரைஸ் அது நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை. அண்ட் அந்த ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு ஃபிஷ்ஷு சொன்னல, அது கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, டைம் ஆயிடுச்சு, போமா. மணி வந்து 2:15 வந்துட்டோங்க கரெக்டாக. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி ஆஸ் யூஷுவல் அப்படியே கேஎல் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து மோனோ ரயில் எடுத்து ராஜச்சோழன் மோனோ ரயில் ஸ்டேஷன் போயிட்டு ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ செம்மையாக மழை பெய்யுதுங்க. கேட்குதுங்களா சத்தம்? நீங்கள் ஒரு வேளை மலேசியா வரீங்கன்னா வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்துங்க, கூகுளில் பார்த்துருங்க. இந்த சின்ன கொடை இல்லை ஒரு ரெயின் கோட்டு இதெல்லாம் வந்து ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் வெதர் ப்ரெடிக்ஷன் எப்பயுமே பார்த்துட்டே இருங்க. நாங்கள் நல்ல வழியாக கையில் வச்சுருந்தோம். பட் இப்போதைக்கு நாங்கள் அந்த மோனோ ரயில் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம ராஜாச்சோழன் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நடக்கணும். அது வரைக்கும் பார்ப்போம் மழை பெய்யாங்க. இல்லைன்னா நம்ம வந்து ரெயின் கோட் போட்டுக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் ஈவினிங்காக நம்ம தியான் ஹார்ன் அப்படின்ற ஒரு சைனீஸ் டெம்பிள் போக போகிறோம். அதுவும் சூப்பராக இருக்க போகுது. அது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Until then, bye from Vlogs by Tiyanka.